எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதிமுக மற்றும் திமுக இருவரும் இணைந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சி நடப்பதாக சொல்லப்படுது. உங்களுக்கு என்ன தோணுது? அதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கா? அதாவது ஆட்சி அமைப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்றா வரும் என்கிற பார்வையில் எனக்கு துளி கூட அது நம்பிக்கை கிடையாது. விஜய் ஒரு வேளை நான் ராஜினாமா செய்கிறேன், நான் மறுதேர்தலுக்கு நான் தயாராகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் எடுத்தார்னா அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழல் எடுத்தால் நியாயமாக சட்டப்படி நடைமுறைப்படி ஆளுநர் என்ன பண்ணோம், சரி அவர் பதவி ஏற்றுக்கல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருந்தாலும் பதவி ஏற்றுக்கல, நீங்கள் யாராவது பதவி எடுக்கிறீங்களா அப்படின்னு மற்ற கட்சிகளே ஆப்ஷன் கேட்பார். மறுதேர்தலை அஃபோர்ட் பண்ணக்கூடிய, மறுதேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அளவில் இப்போ திமுக அதிமுக எந்த கட்சியும் இல்லை. ஒருவேளை மறுதேர்தல் என்பது சாத்தியம் இல்லை. இப்படி நடந்தால் ஜனநாயகத்துக்கு மோசமான நிலைன்னு தான் நான் நினைக்கிறேன். மிகவும் மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பாஜக கொடுத்துருக்கிறது. உதகைமண்டலத்தில் மட்டும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மாநில தலைவராக இருந்த நயினாரே தோற்றிருக்கிறார், வானதி சீனிவாசன் தோற்றிருக்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் தோற்றிருக்கிறார், எல்முருகன் தோற்றிருக்கிறார். ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தால் இந்த அளவுக்கான ஒரு மோசமான தோல்வி அப்படிங்கிறதை பாஜக தவிர இருக்குமா? பாஜக அண்ணாமலை இல்லாத மெத்தனமா இருந்துட்டாங்க. பாஜக வேலையே செய்யலை, களப்பணியே ஆற்றவே இல்லை. மோடி இங்கே நமக்கெல்லாம் பேசணும், நம்மளுடைய பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் தேர்தலாக இருந்தாலும் மோடி ஷோ காட்டணும், அதை வச்சுட்டு ஓட்டு வாங்கணுன்ற எண்ணம் தான் தமிழக பாஜக தலைவர்களுக்கு இருக்குது. மேண்டேட் கொடுத்தாச்சு, ஆட்சியை கொடு, அவன் நல்லா பண்ணுறான், பெர்ஃபார்ம் பண்ணுறான் இல்லைங்கிறது அது அப்புறம் பார்த்துக்கலாம். தாவேக ஆட்சி அமைத்து அதுலேயும் மோசமாக இருந்தால் திமுகவை படுதோல்வி அடைஞ்சதில்லை. அந்த மாதிரி உந்த கட்சியை தூக்கி எறிவாங்க. மக்கள் வலிமையானவர்கள்ன்றது ஜனநாயகத்தில் மக்களுடைய சக்தியை மதிக்கணும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், இப்போ தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெளிவான ஒரு மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பை நம்பர்ஸ் நான் சொல்ல, இப்போ தமிழகத்தில் எடுத்தோம் அப்படின்னா அவர் தான் டாலஸ்ட் லீடர் அப்படிங்கிறது அவருக்கு விழுந்த வாக்குகளின் அடிப்படையில் நம்மளால அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் நேற்று இரவிலிருந்து வேறு ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக இருவரும் இணைந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் இணைந்து ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சி நடப்பதாக சொல்லப்படுது. உங்களுக்கு என்ன தோணுது? அதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கா? அதாவது ஆட்சி அமைப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்றா வரும் என்கிற பார்வையில் எனக்கு துளி கூட அது நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ரெண்டு தலைவர்கள், நான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை, ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் தானே. நான் அந்த பார்வையில் இருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இரண்டு பேருமே இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பார்கள் என்பது அதீதமான கற்பனையாகத்தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நான் தனித்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்த போதே, பிஜேபியோட இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் மாற்று கருத்து இருக்காது. பிஜேபி என்ற மகத்தான சக்தி கூட்டணியில் இருந்தபோது கூட அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு பகிர்ந்து தர்றோன்ற நிலை இல்லாத காலத்தில் கூட ஒருவேளை இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு கணிசமான இடங்கள் கொடுத்து பாஜக ஒரு கணிசமான இடங்களை வெற்றி பெற்றதுன்னு வச்சுங்களேன். பாஜக தலைமை, அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றதுன்னா கூட, அப்போ கூட என்ன எடப்பாடி அவரோட குறிக்கோள் என்ன, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான, அவர் தம் பேரை சொல்லியிருக்க மாட்டார், அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். த்ரூ அவுட் பிரச்சாரம் 1.5 வருஷமாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த கட்சியை முன்னிலைப்படுத்த வேண்டும், அந்த கட்சியோடு இணங்கி போகிற, அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்க கட்சிகள்லாம் இருக்கணும், அதுதான் அவருடைய எய்ம். இப்போவும் அதுதான் இருக்கும். அதை ஒரே நாளில் மாற்றிட முடியாது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக ரெண்டு சரிசமமாக இல்லை. திமுக கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. 59 இடங்கள் 60ன்னு வச்சுங்களேன். 60 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக
வெறும் 47, அதை விட 15 இடங்கள் குறைவாக இருக்கிற கட்சியை முதலமைச்சராக்க முனையுமா? யதார்த்தமாக முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாலின் 90 இடங்களை பெற்று அப்போது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எந்த காலத்திலோ அந்த பார்ட்டியில் ஆளுங்கட்சியில் அப்போதைய அதிமுக ஆட்சியில் பல்வேறு கிரைசிஸ் வந்ததில்ல, 18 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் நீக்கப்பட்டது, இந்த விவகாரங்கள்லாம். அப்போது கூட ஸ்டாலின் கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, நான் ஆட்சியை கவிழ்த்து விட்டு நாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோம், ஆட்சி பொறுப்பு அதிகாரத்தை கைப்பற்ற மாட்டோம், மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து நான் வருவோம், இதை உறுதியாக இருந்தார். அப்போ 90 சாலிடாக, அவருக்கு இன்னும் 90, ஒரு 20-25 வந்ததுன்னா ஒரு ஆட்சி அமைக்க முடியும் யதார்த்தம். ஆனால் அதை அவர் விரும்பவில்லை. இது எப்போனா 2017. அதுக்கப்புறம் 4 வருஷம் அதிமுக ஆட்சி நடைபெற்று கொண்டது. ஸோ அவர் அதை அந்த கடைபிடிக்கிறார். இப்போது கூட நாளை ஒரு வேளை தேர்தல்னால் தனித்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு களம் கண்டு திமுக தலைமையிலான அரசு அமையும் அப்படின்னு தான் உறுதியாக இருப்பார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி ஆகிறதாலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகிறதும் இது இருவரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பார்கள். திராவிட இயக்கங்கள் அது சாத்தியமில்லை. ஆனால் திமுக அதிமுக இணைவதற்கான முயற்சி ஒரு முறை ஏற்பட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1980 பிஜு பட்நாயக் முயற்சியில். அப்போ கட்சியே மெர்ஜ் ஆகிறதுக்கான முயற்சி. அதிமுக, எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக திமுகவிலிருந்து வெளியேறுது, மீண்டும் அந்த கட்சியை இணைக்க வேண்டும், அந்த திமுகவில் இணைக்கணும், ஒரே கட்சியாக இருக்கணும், ஒருத்தர் ஆட்சிக்கு தலைவர், ஒருத்தர் கட்சிக்கு தலைமை அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது. அதில் ஒரு சின்ன குழப்பம் வந்தது, அதில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு சூழல் எப்போ வரும்னா 2 பேருமே இணங்கி வரக்கூடிய ஒரு தலைமைகள் இணங்கி வரக்கூடிய ஒரு சூழல் வரணும். அப்போ ஆட்சி பொறுப்பில் எம்ஜிஆர் இருந்தார், கட்சி பொறுப்புலேயும் அவர் தான் பொதுச் செயலாளர். இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், அவரும் திமுகவினுடைய தலைவராக இருந்தார். 4 விதமாக 2 ஆட்சி பொறுப்பும் சரி கட்சி பொறுப்புலையும் சரி 2 பேர் டாலஸ்ட் பீப்புளாக இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ திமுக சட்டமன்ற தலைவராக யார் வருவார்? அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் தான். பெரிய பலம், அதிக பலம் உள்ளது, 2வது பெரிய கட்சிங்கிறதுனால அதுதான் எதிர்க்கட்சி தலைவராக வரும். ஸோ உதயநிதி ஸ்டாலினுக்கும் நான் இங்கே இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பொருந்தும்? ஏன்னா தேர்தலுக்கு அடுத்த கடுமையாக சாடி இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது முக்கியமானது எப்படி காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து முறித்து கொண்டு தவேகாக்கு ஆதரவு கொடுத்தது, அது மாதிரி பிஜேபிக்கு ஒரு சீட்டு தான் இப்போ, அதிமுக தான் அதிகமான நடக்குது. அந்த உறவை முறித்து கொண்டு இவர் வருவார். இன்னமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தாங்கிறார், அப்படி தான் சொல்லணும், அதுதான் கரெக்டு. ஸோ அதை பாஜக உறவையும் அவர் முறித்து கொண்டு வருவாரா? அப்படி வந்தால் தானே அந்த திமுகவோடு சேர முடியும். அதுவும் சாத்தியமில்லை. காங்கிரஸ் முறித்து கொண்டு வந்ததுக்கு காரணம் இருக்குது. தேர்தலுக்கு முன்பே தாவேகாவோட உறவு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி உடன்பாடு கொள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறது, முன்னே ஏதோ ஒரு நகர்வுகள் இருக்குது என்பதை திமுக தலைமையும் உணர்ந்திருக்கிறது. அவங்க ப்ரிப்பேர்டாகவே இருந்தாங்க, தயார் நிலையில் இருந்தாங்க. காங்கிரஸ் எந்த நேரத்திலும் இந்த கூட்டணியிலேருந்து விலகாமல் தேர்தலுக்கு முன்பே இருந்தது. ஆனாலும் காங்கிரஸ்க்கு தேர்தல் களத்தில் இணங்கி தான் போட்டிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆக அவங்க மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க திமுக. இங்கே அப்படி இல்லை. ஸோ இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஒருத்தர் தான் கூட கூட்டணி இங்கே இப்போ கட்சிங்கிறது பெருசு தானே. இதில் 2 பாசிபிலிட்டி என்னென்னா, அதுதான் இந்த நம்ம இப்போ விவாதிக்கக்கூடிய செய்தியே பொய் செய்தியாக இருக்கலாம். பொய் செய்தி ஏன் விவாதிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி 2 பாசிபிலிட்டி நம்ம மனசில் இருக்குது. அப்படிங்கிறதால அது கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று, கட்சியை தக்க வைக்க வேண்டிய இடத்தில் அதிமுக உடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஏன்னா எதிர்கட்சியாக கூட ஆகலை. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ எதிர்கட்சி தலைவர் கூட இல்லை, ஒரு 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டியோடைய ஒரு சட்டமன்ற குழு தலைவர், அவ்வளவுதான். அது எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் கூட கிடையாது. ஒன்று. அப்புறம் அதிமுகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில ஃபேக்ஷன்ஸ் அதிமுகவுக்குள்ளே எப்போவுமே ஃபேக்ஷன்ஸ் இருந்திருக்கு. அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஃபேக்ஷன்ஸே விஜய் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் எழுப்புவதாக சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்பட்டதுக்கு அதுக்கு மறுப்பும் இப்போ வரைக்கும் யாரும் தெரிவிக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒன்று.
ஸோ இதுவும் ஒரு இந்த பேசுக்கு காரணமாக இருக்குது. ரெண்டாவது, ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் யோசிக்கிறது, அவர் விரும்ப மாட்டார் அப்படின்னாலும் கூட உதயநிதியும் அப்படியே அதே ஒரு மெச்சூரிட்டி லெவல், ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்போடு யோசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏன்னா ஒரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு தனிப்பட்ட ஈகோ அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இருந்ததால, சரி ஒருவேளை திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பண்ண விடுறது, அதுக்கப்புறம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் உதயநிதி முதலமைச்சராக ஆவது, அதுக்கப்புறம் அதிமுக வெளியில் ஆதரவு தெரிவிக்கிறது, இப்படி ஒரு ஃபார்முலேஷனுக்குள்ள ஒரு ஃபார்முலாக்குள்ளே இவங்க அடாப்ட் ஆகி உள்ள போவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இதை கிளப்பி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த பாசிபிலிட்டி எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாதா, இல்லை இது வாய்ப்பே இல்லையா? இதுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு ஒரு டெம்பரமெண்ட் இருக்குது சார். கேரளான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே கூட்டணி கட்சி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. LDF UDF அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னோட சிற்றறிவுக்கு தெரிஞ்சு 60 வருஷம் 70-75 வருஷமாக அப்படி தான் இருக்குது. பல மாநிலங்கள் அப்படி இருக்கலாம், தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ் இதுதான் வித்தியாசமாக இருக்குது. தாவேகா கட்சி ஒருவேளை 120 சீட்டு ஜெயிச்சிருந்தா ரைட்டு, பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தான் 4 முறை காரணமாக வாக்குகள் இன்னும் பிரிஞ்சது காரணமாக என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போ கூட ஷார்ட்டு ஒரு 10 சீட்டுக்குள்ளே தானே ஷார்ட்டேஜ் இருக்குது. ஆகையினால ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த மாதிரி காங்கிரஸ் கட்சி தாவேகா தேர்தலுக்கு முன்பே கூட்டணி இருந்தால் மெஜாரிட்டி கிடைச்சாலும் கிடைச்சா அந்த கூட்டணிக்கு. அதனால் எதுவுமே நமக்கு தெரியல. இந்த குழப்பத்திலையும் கூட அது நிறைய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியினுடைய எண்ணிக்கைக்கு அடுத்த கட்சியினுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய இடைவெளி. திமுகவுக்கு 60 சீட்டு வச்சுப்போம், தாவேகாவுக்கு 108 சீட்டு வச்சுக்கணும், கிட்டத்தட்ட 40 சீட்டுக்கு மேலே இல்லையா? ஆக அந்த வித்தியாசத்தில் மேண்டேட் கொடுத்துருக்காங்க, மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படி இருக்கு. சரி சார், ஒருவேளை இந்த சினாரியோ நம்ம பற்றி பேசுவோமே. விஜய் அவர்கள் நேரடியாக இப்போ கிட்டத்தட்ட அதிமுக ஆதரவு இல்லைன்னு சொல்லிடுச்சு. திமுக முனுசாமி நேற்று பேசுறதை வச்சு நம்ம சொல்கிறோம், இப்போ வரைக்கும் அதிமுக ஆதரவு இல்லைன்னு சொல்லியிருக்கிறது, திமுக எதிர்கட்சியாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விசிக, கம்யூனிஸ்ட்டு, IUML இவங்கெல்லாம் திமுக கூட தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் செய்தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறது. காங்கிரஸ் மட்டுமா அங்கே நகர்ந்து இருக்கிறது. பாமக என்ன செய்ய போகுதுன்னு அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. அமமுகவுக்கு ஒரு சீட் இருக்குது. இதுதான் ஆஸ் ஆஃப் நோ சினாரியோ. ஒருவேளை இப்போது அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளை அதிமுக தக்க வைக்குது, திமுக கூட்டணி கட்சிகளை திமுக தக்க வைக்குது, விஜய்க்கு கிளியராக மெஜாரிட்டி இல்லை, ஷார்ட் வித் நம்பர்ஸ் 5 நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழல் வறுமையானால் விஜய் ஒருவேளை நான் ராஜினாமா செய்கிறேன், நான் மறு தேர்தலுக்கு நான் தயாராகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் எடுத்தார்னா அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழல் எடுத்தால் நியாயமாக சட்டப்படி நடைமுறைப்படி ஆளுநர் என்ன பண்ணோம், சரி அவர் பதவியை எடுத்துக்கல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருந்தாலும் பதவியை எடுத்துக்கல, நீங்கள் யாராவது பதவி எடுக்கிறீங்களா அப்படின்னு மற்ற கட்சிகளே ஆப்ஷன் கேட்பார். ஓகே, அப்போது சூழல் வேறு. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நினைவு செய்தியாக இருக்கும்னா, ராஜீவ்காந்தி 1989 நடந்த மக்களவைத் தேர்தலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனால் விபி சிங் பிரதானமாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். விபி சிங்களோட ஜனதா தளத்து கட்சிக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு என்கிற நோக்கத்தில் சிபிஎம்மும் ஆதரவு கொடுத்தது, பாஜகவும் ஆதரவு கொடுத்தது. ஆனால் சிபிஎம் ஒரு நிபந்தனை வச்சுது, பாஜக கட்சி ஆதரவு கொடுக்கட்டும் வெளியிலேருந்து, அதை பற்றி இல்லை, நீங்கள் அதை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஆதரவு தர மாட்டோம், அந்த கண்டிஷன் ஒத்துக்கிறீங்களா, அப்போ நாங்கள் ஆதரவு தரோம். அதனால தான் சிபிஎம் ஆதரித்து பாஜக ஆதரித்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி எக்ஸ்ட்ரீம் இடதுசாரி ரெண்டு கட்சியினோட ஆதரவு பெற்று 1.5 வருஷம் விபி சிங் ஆட்சி புரிந்தார். ஆனால் அதில் ஒரு விபத்து இருக்குது. இந்த மாதிரி ஆதரவு கொடுக்குற வெளியிருந்து ஆதரவு கொடுக்கும்போது வித்ரா பண்ணிட்டான்னு ஆட்சிக்கு வந்துடும். சரண் சிங் ஜனதா கட்சியை உடைச்சார், செக்குலர் ஜனதான்னு கொண்டு வந்து அவர் குறைந்த சொற்பமான இடங்கள் உடனே காங்கிரஸை நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிச்சு. அப்போது இந்திரா காந்தி மக்களவை உறுப்பினர் கூட இல்லை. அப்போ கொடுத்துக்கிட்டு சரி அவங்க தயவில் நம்ம ஆட்சி அமைக்கலான்னு கூட கடைசி நிமிடத்தில் கவுத்துட்டாங்க. அவர் மக்களவைக்கு நாடாளுமன்றத்துக்கு செல்லாமலேயே பதவி எழுந்தார். இப்போ அது மாதிரி தான் ஒரு சூழல். ரெண்டாவது, ஆனால் சரண் சிங் மைனாரிட்டி, அதிக பலம் இல்லை, விஜய்க்கு நிறைய பலம் இருக்குது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு அக்கேஷன் அந்த மாதிரி சந்திரசேகர் ஆட்சியும் அப்படி தான் ஆச்சு, குறைந்த பலம்,
காங்கிரஸ் கட்சி ஆதரவு. இப்போ வெளியிலிருந்து ஆதரவு தரும்போது இந்த மாதிரி ஆபத்துக்கள் உண்டு. ஆனால் விஜய்க்கு அந்த அளவுக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து ஆதரிக்கிறவங்க சின்ன சின்ன கட்சிகள் 5 சீட்டு 10 சீட்டு தான். திமுக ஆதரவு கொடுக்குற வெளியிலேன்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தேவையான 5 சீட்டோ 10 சீட்டோ மற்ற கட்சிகள்லேருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அதிமுக ஆதரவு கொடுக்குது, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குது, திடீர்னு விட்ரா பண்ணாங்கன்னா வேறு கட்சியிலேருந்து ஆதரவு கேட்பாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குது, அது சாத்தியம் கூட. ஆனால் அதை முயற்சி செய்வார்களா? அந்த முயற்சி செய்கிற அளவுக்கு சாதுரியம் உண்டான்னு கூட தெரியல. அங்கே அரசியல் தெரிந்தவர்கள்னா செங்கோட்டையன் மாதிரி ஒரு 5-6 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சு அனுபவத்தின் வாயிலாக இப்போ கவனித்தல் வாயிலாக கிடைக்கணும். அதுக்கு அந்த கட்சியினோட தலைவருக்கு தெரியாது, நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் ஒருவேளை அவர் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அடுத்த யாரோ ஆட்சி அமைக்க வாங்க. இதே இப்போ அடுத்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தாங்க, பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. நியாயமாக பார்த்தா தமிழக ஆளுநர் நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா, ஓகே நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணிக்கோங்க, பண்ணி முடிச்சுட்டு 10 நாள் 15 நாள் கழித்து சட்டப்பேரவை கூடி உங்கள் பலத்தை நிரூபிங்க என்று சொல்லியிருக்கலாம். அப்படித்தான் ஜானகி அம்மார் ஆட்சி காலத்தில் நடந்தது, அப்படித்தான் வாஜ்பாய் ஆட்சியும் நடந்தது. ஆனால் அவர் நிரூபிக்க முடியல. 13 நாள் தான் அமைச்சரவே இருந்தது. ஆனால் பலத்தை நிரூபிக்க முடியல, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். உடனடியே அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்த்தா தேவகவுடா தலைமையிலான ஜனதாதளும் மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு தரேன்னு சொல்லி காங்கிரஸ் கூட ஆதரவு தந்தது. நரசிம்மராவ் அப்போது எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியினோட சட்டப்பேரவை மக்களவை தலைவராக இருந்தார். அவர் வி சப்போர்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு 5 வருஷம் அந்த ஒரு 2-3 ஆண்டுகள் நீடித்தது. 96லேருந்து 98 வரையில் ஜனதாதளம் தலைமையிலான தேவகவுடா ஆட்சியும் ஐக்கிய குஜராத் ஆட்சியும் நீடித்தன. திமுக உள்பட தெலுங்கு தேசம் எல்லாம் ஆதரவு கொடுத்தது. அதே மாதிரியான சூழல் அப்படி இருக்கும். ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கணும். வாஜ்பாய் மாதிரி பெரிய கட்சியாக இருக்குது இப்போ விஜய். அதனால் குறைந்த எண்ணிக்கையில் யாராவது ஆதரவு கொடுத்தாலும் போதும். ஆக நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் கூட திமுக அதிமுகவோட ஆதரவை தேட மாட்டார். சின்ன சின்ன கட்சிகள் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக அல்லது இன்னொரு அமமுக போன்ற கட்சிகள் அந்தந்த கூட்டணியிலே இருக்கலாம். பிரச்சனைன்னு வரும்போது, பில்லுன்னு வரும்போதோ, மசோதாவுன்னு வரும்போதோ, தீர்மானம்னு வரும்போதோ நாங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், தார்மீக ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்போ கவராது. நம்பிக்கை வாக்கெடுப்பா அப்போ ஆதரிக்கிறோம். நம்பிக்கையில்லா வாக்கு தீர்மானத்தை ஏதாவது கட்சி கொண்டதா அதை எதிர்த்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம். ஆனால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படி சொல்வதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை கூட்டணியில் இது விலகலை. இல்லை என்னோட சினாரியோ அப்படிங்கிற நான் கேட்க வந்தது, நான் ராஜினாமா அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். ராஜினாமான்னு மென்ஷன் பண்ணுறது தான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, மறுதேர்தல் அப்படி ஒரு சூழல் வறுமையானால் அப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, மறுதேர்தலை அஃபோர்ட் பண்ணக்கூடிய, மறுதேர்தலை சந்திக்கக்கூடிய அளவில் இப்போ திமுக அதிமுக எந்த கட்சியும் இல்லை. தாவேகா கூட ஏதோ கஷ்டப்பட்டு தான் வந்துட்டாங்க. தேர்தல் செலவு, பயணம் இதெல்லாம் மறுபடியும் தேவட்டு பேச. ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஒருவேளை ஆட்சி கவிழ்ந்து மறுதேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி தம்பிங் மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. ஒருவேளை ஆளுநர் தாவேக்காக்கு அப்படி ஒரு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு செயல்படும். அப்போ விஜய் அதுதானே செய்யணும். இப்போது எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு பார்க்குறாரு, எதுக்கு அனாவசியமாக செய்யணும். ஒரு வாய்ப்பு கையில் வந்துருக்கு. அது இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆனார், டெல்லியினோட முதலமைச்சராக பொறுப்பேற்று. ஆனால் அந்த ஆட்சி நீடிக்கலை. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அதே ஆதரவு இல்லாமல் தான். ஆனால் தேர்தலை சந்தித்து பதவி விலகி தேர்தலை சந்தித்த போது அது கூடுதல் இடங்களோட மெஜாரிட்டி பலத்தோடு வந்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலமாவது முதலமைச்சராக இருந்துட்டார். இவர் விஜய் அப்படி பண்ணினா அவருக்கு அந்த முதலமைச்சர்ன்ற ஒரு இதுவும் இருக்கு இல்லையா, அந்த கெத்தும் இருக்கு இல்லையா. அதனால் பார்க்கலாம், இன்னும் 2-3 நாட்கள் நாடகங்கள் நடக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு முடிவை விஜய் எடுத்தார்னா அது விஜயோடைய வளர்ச்சிக்கு தான், அதாவது தம்பிங் மெஜாரிட்டியில் வர்றதுக்கு தான் அனுதாபம் வரும் இல்லை.
இன்னும் அனுதாபம் வரும். அப்போ யாரு கண்டா காங்கிரஸ் கூட்டணியிலே இடம் பெற்றாச்சுல்ல, அப்போ அவங்களுக்கு கடிசமாக அடங்கும். தாவேக்கா குறைஞ்சா கூட கை கொடுப்பாங்க சூழல். காங்கிரஸோட இப்போது களத்தில் 5-6 கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் இருந்த அவங்கெல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க? எதுவும் நடக்கலாம். ஒருவேளை மறுதேர்தல் என்பது சாத்தியமில்லை. அப்படி நடந்தால் என்னை பொறுத்தவரையில் ஜனநாயகத்துக்கு ஒரு மோசமான நிலைன்னு தான் நான் நினைப்பேன். இது செய்யக்கூடாது. இவ்வளோ ஒரு தேர்தல் நடத்திட்டு இப்போ சமையல்லாம் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்றதுக்காக குப்பையில் கொட்டுவாங்களா? உப்பை தேடி போடணும். நல்ல சமையல் பண்ணிட்டாங்க, இந்த ரசத்தில் உப்பு போடணும், சாம்பாரில் உப்பு போடணும் அப்படின்னா அதை தயாரிச்சுட்டு எவ்வளோ தேவையோ அதை பண்ணுறதுக்கு உதவணும். அது இல்லைன்னா உப்பே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டால் ஆட்சியை கவித்துட்டா அல்லது தேர்தலுக்கு மறுபடியும் விட்டா அதை போல் ஆரோக்கியமற்ற ஜனநாயகத்தை நான் இப்போ பார்க்க முடியாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த தேர்தலோட அனாலிசிஸ் தான் பேசணும் அப்படின்ட்டு. பட் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாதால நம்ம கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக பாஜகவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பாஜக கொடுத்துருக்கிறது. உதகை மண்டலத்தில் மட்டும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மாநில தலைவராக இருந்த நயினாரே வந்து தோற்றிருக்கிறார். வானதி சீனிவாசன் தோற்றிருக்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் தோற்றிருக்கிறார், எல்முருகன் தோற்றிருக்கிறார். இது அண்ணாமலை இருந்திருந்தால், ஒருவேளை அது ஒரு சினாரியோவாக நான் சொல்கிறேன், ஒருவேளை அண்ணாமலை இருந்திருந்தால் இந்த அளவுக்கான ஒரு மோசமான தோல்வி அப்படிங்கிறதை பாஜக தவிர இருக்குமா, இல்லை இது தவிர்க்கப்பட்டிருக்குமா? அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தால் முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருக்குமா என்று சந்தேகம் ஒன்று. அது ஒரு பக்கம், அது அரசியல் பார்வை. ஆனால் அண்ணாமலை ஒருவேளை தமிழக பாஜக தலைவராக இருந்தால் அவர் போட்டியிட்டிருப்பாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாநிலம் முழுக்க பாஜகவை கொண்டு நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் பண்ணியிருப்பார். அவர் அப்படித்தான் பண்ணார். இஸ் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிற போது நிச்சயமாக 4 இடங்களில் கடந்த முறை 4 இடங்கள் பெற்றது, ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்போல் அலையன்ஸில் என்ன மாதிரி இதெல்லாம் அவருக்கு இண்டிபெண்ட்டாக இது கொடுத்தாதான், சுதந்திரம் கொடுத்துருந்தா அழகாக செஞ்சுருப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, பாஜக அண்ணாமலை இல்லாத மைனஸ் அண்ணாமலை மெத்தனமாக இருந்துட்டாங்க. பாஜக வந்து வேலையே செய்யலை. திமுகவில் ஸ்டாலின் உழைத்தார், உதயநிதியும் உழைத்தார், நம்ம அதை மறுக்க மாட்டேன். அதோட பலன் அந்த உழைப்பு போட்டு கூட ஸ்டாலின் ஜெயிக்கலையே. அதுதான் எதிர்பாராத ஷாக்கு எல்லாருக்குமே, எனக்கு உட்பட. எனக்கு அதிர்ச்சி தான். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக வேலை செஞ்சார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மற்ற கட்சிகளில், காங்கிரஸ் கட்சியில் அப்படி வேலை செஞ்சு அதுக்குள்ளே 1008 குழப்பங்கள்லாம் வந்து, பாஜகவில் அந்த மாதிரி குழப்பம் இல்லை, வேலையே செய்யலை, களப்பணியே ஆற்றவே இல்லை எந்த தலைவர்களும். எனக்கு தெரிஞ்ச தமிழிசை இப்போ இங்கே வந்தாங்களே தவிர வேறு எந்த தலைவர்களும் பெரிய அளவுக்கு அக்கறை காட்டியதாகவோ தெரியல. ஒரு முனைப்பு காட்ட வேண்டாமா அந்த தொகுதியை பற்றி? எதுவுமே செயல்படலை. 27 இடங்களை வாங்கினாங்க, கரெக்டு. அவங்களுக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் உண்டு, அந்த இதெல்லாம் இருக்குது. பட் செல்லாயிடுச்சு சொன்னேன். அவங்களுக்கு என்னென்னா மோடி வரணும், மோடி வந்து இங்கே நமக்கெல்லாம் பேசணும், நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தல், வார்டு கவுன்சிலர் தேர்தலாக இருந்தாலும் மோடி வந்து ஷோ காட்டணும், அதை வச்சுட்டு ஓட்டு வாங்கணுன்ற எண்ணம் தான் தமிழக பாஜக தலைவர்களுக்கு இருக்குது. இதே காங்கிரஸ் தலைவர்களுக்கு இருக்குது. இந்த தேசிய தலைவர்களுக்கு இருக்கிற முக்கிய கோளாறு அவங்க ராகுல் வரணும், அதே தான் அணுகுமுறை. இங்கே காங்கிரஸ்காரங்க வேலை செஞ்சாங்க, பிஜேபிக்காரங்க இந்த பக்கம் வேலை செய்யலை. 2 பேருமே களப்பணி ஆற்றணும். அப்போ அந்த காலத்துலனா காமராஜரும் கடுமையாக வேலை செய்வார், ஜவஹர்லால் நேரும் வருவார் அப்பப்போ. ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் வந்துட்டு பல இது பண்ணிட்டு போவார். அது கூட அதிகமாக வரமாட்டாங்க. காமராஜரே போகும் முகம், காங்கிரஸ் கட்சிக்கு முகம். அந்த மாதிரியான நிலைமையை காங்கிரஸும் பாஜகவும் தொலைத்து விட்டதுனால. ஆனால் அதே காமராஜர் 60 எலெக்ஷனில் தோத்தார்ல. ஸோ இப்போ எல்லாருமே சொல்கிறது ஒரு விஜயோடைய அலை அடிச்சது, நாங்கள் எல்லாமே தோத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. அது ஏதோ ஒரு வகையில் கரெக்டான யோசிக்க தூண்டுறதுக்கான காரணம் 1967 காமராஜர் அவர்களே காமராஜர் அவர்களே தோற்றார்கள். காங்கிரஸ் கட்சி அப்போது ஆட்சி விட்டு தூக்கி எறியப்பட்டது. இன்று வரையில் ஆட்சிக்கு வரல. நான் என்ன சொல்கிறேன், அது வேற ஒரு சுனாமியில் அடிச்சுட்டு போச்சு. சுனாமிக்கு அப்புறம் தினமும் சுனாமி வரும், ரைட்.
அதுக்கப்புறம் உழைக்க வேண்டாமா? அப்படித்தானே கருணாநிதி உழைத்தார். 77 தோல்வி அடைந்தார். 91 ராஜீவ் படுகொலை படு தோல்வி அடைந்தார். 2 சீட், ஒரு சீட்டு வந்து கருணாநிதி ஜெயித்தார், அவர் மட்டும் ஜெயித்தார். இன்னொரு சீட்டு தள்ளி வைக்கப்பட்டது, கவுண்டர் மேண்டேட் எலெக்ஷனில் பரிதி இளம்வழுதி ஜெயித்தார். பிறகு கொஞ்ச நாளில் சட்டப்பேரவைக்கு போகலான்ட்டு கலைஞர் கருணாநிதி ராஜினாமா பண்ணிட்டார். அந்த இடத்துக்கு மறுபடியும் நடந்த இடைத்தேர்தலில் இவர் துறைமுகம் செல்வராஜ் வந்தார். ஸோ கலைஞர் அப்படிப்பட்ட வீழ்ச்சியில் இருந்த திமுகவை மீண்டும் கட்டி எழுப்பி தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தார். தொடர்ந்து 2006 ஒரு பலம் காமிச்சார். விஜயகாந்த் ஃபேக்டர் இருந்தபோது. ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டாமா? ஒரு தடவை தொடர்ந்து ஆட்சி போச்சுன்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது. அது இவங்களுக்கு என்னென்னா டெல்லியிலேருந்து யாராவது வரணும், மேலிடத்துல இந்த ஊராக பிரச்சாரம் பண்ணணும், அது முகத்தை காட்டணும். இவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்க. தேசிய கட்சிகள் ரெண்டுக்கும் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சிகளுக்கு இருக்க கோளாறே அதுதான். ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. 52 மிகப்பெரிய சவாலை காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு சவாலாக இருந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரே சிங்கிள் கம்யூனிஸ்ட் கட்சி. பீராமூர்த்தி, ஜீவா போன்ற தலைவர்கள்லாம் இருந்த காலத்தில் சிங்கிள் பார்ட்டி, சிங்கிள் லார்ஜ் சவால். சுயேட்சைகள் யார் பக்கம் போகிறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க ஆட்சி அப்போ கூட போராது. அதுக்கப்புறம் ராஜாஜி அமிச்சாங்க மேலிட, காங்கிரஸ் மேலிட, ஏன்னா அவர் சமாளிப்பார்ன்ட்டு. அவர் வந்து காமன்வெல்த் கட்சியினுடைய பாவே மாணிக்க நாயக்கரையும் அழைச்சாங்க. எஸ்எஸ் ராமசாமி படையாட்சியோடைய உழவர் உழைப்பாளர் கட்சி, அந்த கதையெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க 52. அப்போது சவாலாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி 57 ரொம்ப படுதோல்வி அடைஞ்சது. கையடக்க எண்ணிக்கை தான் அவங்க. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய கட்சி, வலிமை மிக்க கட்சியாக தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனிஸ்டில் வேரூன்றி இருக்கணும். காங்கிரஸுக்கு மாற்றாக அந்த அரிய வாய்ப்பை அவங்க தவறிட்டாங்க. ஏன்னா அது தேசிய கட்சிக்கு இருக்கிற ஒரு மெத்தனமான அணுகுமுறைன்னு நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். அதனுடைய விளைவாக அந்த கட்சியும் வளரல. காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 67 தோற்ற பிறகு அந்த கட்சியும் வளரல. பாஜகவும் அந்த பாதையில் அழகாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பாஜக ஆட்சியே பிடிக்கல தமிழ்நாட்டில், எந்த முயற்சியும் இல்லை, கணிசமான இடங்களே வாங்கலை. இன்னும் சொல்லப்போனால் இவங்கெல்லாம் இல்லாத காலத்தில் வேலாயுதம்ங்கிற ஒரு ஆள் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஜெயிச்சார். இந்த கூட்டணியில் நம்பி இருக்கணும். அமித்ஷா பண்ண மிகப்பெரிய பிளண்டர், 2 பிளண்டர். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தது ஒன்று, 2வது அண்ணாமலை நீக்கியது. ஆனால் அனைத்து இந்திய அதிமுக குறை சொல்ல, அவங்க உழைக்கிறவங்க, அந்த உழைப்பை அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும். இதை அதிமுக தோல் மேலே ஏறி உக்காந்துட்டு ஒரு 20 சீட் வாங்கலாம், டிமாண்ட் பண்ணலாம், அந்த ஒரு அணுகுமுறை தான் அவங்களுக்கு. என்னை பொறுத்தவரையில் இதுதான் நிலைமை. அண்ணாமலை இருந்திருந்தால் நிச்சயமாக கட்சிக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கும். தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்த்திருப்பார், கட்சியை ஒரு நல்ல பாதையில் இட்டுச்சுன்னு இருப்பார். இப்போது பாஜகவுக்கு ஒரு சீட்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. நேர்காணல் இறுதியான கேள்வி, நம்ம காலையிலேருந்து நேற்று இரவுலேருந்தே இன்ஃபேக்ட் பார்க்குறோம். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பொது இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக உட்பட எல்லாத்தையுமே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு மேண்டேட்டை கொடுத்தோம், அந்த மேண்டேட்டை இவங்க மதிக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பும் வந்து ஆங்காங்கே வந்து அது வெளிப்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து கூடவே எழுது. இது நல்லது தானா? நல்லதில்லை. 2 நாட்கள் முன்பே மத்திய உளவுத்துறை அந்த அறிவிப்பை எச்சரிக்கை விடுத்ததாக தெரியுது. தமிழ்நாட்டில் மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடக்கூடிய நிலைக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு அன்ரெஸ்ட் நிலை உருவாகும், பதற்றமான சூழல் உருவாகும் என்று அது யூகிக்கிறதா? அப்படி என்றால் அதுக்கு எது காரணமாக இருக்கும்? மேண்டேட் கொடுத்தாச்சு, ஆட்சியை கொடு, அவன் நல்லா பண்ணுறான், பெர்ஃபார்ம் பண்ணுறான் இல்லைங்கிறது அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் மோசமான தாவேக ஆட்சி அமைத்து அதுலேயும் மோசமாக இருந்தால் திமுகவே படுதோல்வி அடைஞ்சதில்லை. அந்த மாதிரி உந்த கட்சியை தூக்கி எறிவாங்க. மக்கள் வலிமையானவர்கள்ன்றத ஜனநாயகத்தில் மக்களுடைய சக்தியை மதிக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ இப்போ எதுக்காக மத்திய உளவுத்துறை இப்படி ஒருலாம் பதற்றமான சூழல் வரும்னு பேசுகிறாங்க? மக்கள் அன்ரெஸ்ட்டு, பதற்றம் அடைவார்கள். ஏன் பதற்றம் அடைவாங்க? நாம் ஏதோ ஒரு பண்ணுறோம், அப்படி பண்ண போகிறோம் அப்படி. மத்திய அரசு என்ன நினைக்கிறது தெரியல. இந்த ஆட்சி இப்படி ஒரு ஆட்சி, அது எனக்கும் ஒன்றும் தாவேக்க மேலே ஒரு நம்பிக்கையோ எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. கொடுத்து பார்ப்போம். ப்ளஸ் அது வந்து மக்களுடைய மேண்டேட். அதுதான். அந்த மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் அவமதித்தால் விளைவுகள் மோசமாகத்தான் இருக்கும்.
அப்படிதான் பார்க்கிறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தமிழுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.